பணம் சம்பாதிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் செய்திகளை வெளியிட்டு மக்களை முட்டாளாக்குறாங்கன்றதை நான் நீங்களே உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதிர்ச்சி செய்தி, மகிழ்ச்சி செய்தி, மகிழ்ச்சி செய்தி, அதிர்ச்சி செய்தி, இதுதான் 4 நாளாக ஓடிட்டு இருக்குது. ஊடகங்களும் அப்படி தான் இருக்குது, சில அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படி தான் இருக்காங்க. ஊடகங்கள் ஒரு பக்கம் அலம்பல்கள் பண்ணால், ஒரு பக்கம் இந்த துண்டு துகடா கட்சிலாம் இருக்குது பாருங்க, இந்த லஞ்சாங்குஞ்சா கட்சி, அவங்களாம் ஓவர் ஆட்டிடியூட் பண்ணி தினம் ஒரு புலம்பலாக தான் இருக்குது. வீசிகா இதோ இன்றைக்கி நாளைக்கு இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லிட்டு ஒரு நல்லா தெரியுது ஏதோ ஒரு பேரம் நடக்குது. நீங்கள் அது பண பேரம் தான் கிடையாது, ஏன் பண பேரமும் இருக்கும். ஆனால் நீங்கள் முதலமைச்சராக கூட தேர்வு செஞ்சு முடிச்சிங்கப்பா, சும்மா அந்த தினம் இதே தொல்லையாக இருக்குது. ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. 4 நாட்களாக இதோ அதோ இன்றைக்கி அப்போ இப்போன்னு சொல்லி இழுத்துட்டு வந்து முடிச்சு தொலைங்க. என்ன ஆனாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா சகிச்சுக்கிறோம், என்ன வந்தாலும் அனுபவிக்கிறோம். இருக்கிறதே ஒரே ஒரு எம்எல்ஏ, அந்த ஒரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா கடிதம் கொடுத்தாரா கொடுக்கலையா, எதுக்காக அங்கே போனாரா இல்லையா, ஏன் போனோம், எதுக்கு போனோம், இப்படி ஏகப்பட்ட குழப்பம் இருக்கா. நடு ராத்திரி 1 மணிக்கு ஒரே ஊடகத்தில் பயணிக்கிற நமக்கே சந்தேகம் வரும்போது சாதாரண மக்கள்கிட்ட ஐயோ ஒரு குழந்தை அழுதுங்க, எங்கள் விஜய் மாமா முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கதறுதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்படுது. கவர்னர்கிட்ட நானே இப்போ நேரடியாக கவர்னர்கிட்ட இந்த காணொலி மூலமாக வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போ இருக்கிறது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி வழங்கப்பட்டிருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் முடிவில் மைனாரிட்டி கட்சிகளாக தான் இருக்குது, பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத கட்சிகளாக இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போவே டிசால்வ் பண்ணிட்டு ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க. ஆனால் 4 மணிக்கு சொல்லுவார், அப்புறம் 6 மணிக்கு சொல்லுவார், 8 மணிக்கு சொல்லுவாங்க. 2 நாளாக இழுத்துன்னு வரானுங்க. 2 நாளாக இதோ அதோ இன்றைக்கி நாளைக்கு ஸ்கூல் பையன் மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃபீஸ்க்கும் பணையம் இருக்கும் போய் வந்துன்னு இருக்கிறாரு வருங்கால முதலமைச்சர். உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கு, அடுத்தவன் கொடுத்தா அது நிக்காதப்பா. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். என்ன நடக்கிறது, என்ன நடக்க வேண்டும், தமிழ்நாடு அரசியலில் தான் நம்ம பேச போகிறோம். இப்போ நீங்கள் பல விஷயங்கள் இங்கே பார்ப்பீங்க ஊடகங்களில். ஒரு பக்கம் விஜய் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படி ஒரு கேள்வி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது எப்போ தெரியும், இன்றைக்கி தெரியும் நாளைக்கு தெரியும்னு சொல்லி 4 நாள் ஓடிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போது ஊடகங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா ஒரே அலம்பல் செய்தியாக இருக்குது. ஏதாவது உண்மை இருக்கான்னு பார்த்திங்கன்னா அந்த எதுவுமே உண்மைன்னு நம்ம கருதவே முடியாது, அப்படி தான் இருக்குது. அனைத்து ஊடகங்களும் அப்படி தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மையை சொல்லணும்னு நான் ரொம்ப பிரயத்தனப்படுறேன், கஷ்டப்படுறேன். நான் உண்மையிலேயே என்ன தான் நடக்குது அதை வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லணுன்றது தான் எனக்கு ஆசை. இதில் யார் என்னை விமர்சனம் பண்ணுறாங்க, யார் திட்டுறாங்க போகிறாங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. உண்மையை சொல்லணும். இந்த ஊடகங்கள் பார்வையாளர்களை கவர்வதற்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் செய்திகளை வெளியிட்டு மக்களை முட்டாளாக்குறாங்கன்றதை நான் நீங்களே உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதிர்ச்சி செய்தி, மகிழ்ச்சி செய்தி, மகிழ்ச்சி செய்தி, அதிர்ச்சி செய்தி, இதுதான் 4 நாளாக ஓடிட்டு இருக்குது பல ஊடகங்கள். நான் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே மக்களுக்கு ஒரு சரியான செய்தியை நம்ம சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும், புரிஞ்சுக்க முடியும் சொல்லணும். சாதாரண மக்களுடைய நடைமுறை வார்த்தையிலே நான் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா நான் பேசுகிறது அத்தனையுமே பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, நடுத்தர வர்க்கத்துக்கு தான் நான் பேச தவிர பணக்கார வர்க்கத்துக்கு நான் பேசலை. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற அந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நான் பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. சாதாரண மக்களுக்கு புரியும்படியாக தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நான் முதல்ல இந்த அலம்பல்களை பார்த்துருவோம். இந்த ஊடக அலம்பல்கள் என்னெல்லாம் செய்தி வெளியிடுறாங்கன்றது பாருங்கள். சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த பெருமாளுக்கு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி குப்புற விழுந்து கும்பிட்ட கதைன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இங்கே ஊடகங்களும் அப்படி தான் இருக்குது, சில அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படி தான் இருக்காங்க. ஊடகங்கள் ஒரு பக்கம் அலம்பல்கள் பண்ணால், ஒரு பக்கம் இந்த துண்டு துகடா கட்சிலாம் இருக்குது பாருங்கள், இந்த லஞ்சாங்குஞ்சா கட்சி, அவங்களாம் ஓவர் ஆட்டிடியூட் பண்ணி தினம் ஒரு புலம்பலாக தான் இருக்குது. என்ன இவங்களுக்கு கொள்கை இருக்குது, லட்சியம் இருக்குது, கோட்பாடு இருக்குது, தத்துவம் இருக்குது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மக்கள்கிட்ட சந்தித்து வாக்கு கேட்கும்போது ஒரு வார்த்தை, ஜெயிச்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எந்த கட்சியை எதிர்த்து இவங்க வாக்கு கேட்டாங்களோ அந்த கட்சியோட உடன்படிக்கை. இதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம்.
சரிங்க, நீங்கள் கேட்பீங்க, இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க சார், பேசிட்டீங்க சார், இப்போ வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன சார் நடக்கும், என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டால், உள்ளபடியே நாங்கள் வந்து முதல்ல வந்து என்ன நடக்குதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலிகள்லாம் பார்த்து உங்களை நான் மீண்டும் நான் வந்து இந்த ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி வந்து ஒரு அலம்பல் பண்ணாங்களோ அந்த அலம்பல் பண்ண நான் விரும்பவே இல்லை. இருக்கிற உண்மையை வந்து சொல்லணும். என்ன நடக்க போகுது, விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா? இப்போ நமக்கு பிரச்சனையே அது கிடையாது. விஜய் ஆட்சி அமைப்பார், ஆட்சி நிலைக்குமான்றது தான் பேச்சு. இப்போ நம்ம இப்போ பேச வேண்டியதாக அதுதான், ஆட்சி நிலைக்குமா. இப்போ நீங்கள் தெரியும், நாளைக்கு மதியத்தோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அந்த 5 இயர்ஸ் அந்த டார்கெட். திமுக அரசு வந்து அந்த 5 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நாளை மதியத்தோடு முடியுது. அதுக்குள்ளே ஒரு வந்து அரசு வந்து புதிய அரசு தேர்வு செய்யப்படணும். இப்போ வந்து இல்லைனா அது கவர்னர் ரூலுக்கு தான் வழிவகுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பல பேர் சொல்லக்கூடியதை நீங்கள் பார்ப்பீங்க, இந்த அரசு அமையலைன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கைவசம் போயிடும், அப்போ வந்து ஏதாவது ஒரு அரசு அமையிறது தான் நல்லது அப்படின்லாம் வந்து நம்ம முடிவெடுக்க முடியாது. அப்படி வந்து என்ன சொல்லுங்கன்னா, தேர்தல் ஜனநாயகத்தில் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த மெஜாரிட்டி யார் பெறுறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காகவே வந்து பார்த்தோன்னா வந்து ஏதோ ஒரு கழுதையோ இல்லை குதிரையோ கொண்டு வந்து உட்கார வச்சிட முடியாது. தகுதியான நபர்கள் வரணும். தகுதியான நபர்கள் மக்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க. மக்கள் எப்படி முடிவு பண்ணுறாங்க? பெருவாரியான வாக்குகள் கொடுத்து முடிவு பண்ணுறாங்க. இப்போ யாருக்கு பெருவாரியான வாக்குகள் கொடுத்துருக்குறாங்க? யாருக்குமே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? மீண்டும் தேர்தலை சந்திக்கணும். இதுதான் சார் நியாயம். இதுதான். நீங்கள் இங்கே சட்டம் வந்து என்ன அனுமதி வழங்குதெல்லாம் கிடையாது. நீங்கள் மக்கள் பார்வையிலிருந்து பாருங்கள். ஏற்கனவே உள்ள அந்த என்ன கேட்டால் நடைமுறையை நீங்கள் பாருங்கள். மெஜாரிட்டி இருந்தால் தான் ரூல் பண்ண முடியும். மெஜாரிட்டி இல்லைன்னா இங்கே எம்எல்ஏக்களை கடன் வாங்கி தான் நடத்தக்கூடிய அந்த சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மக்களுக்கு எதிரான, மக்கள் எண்ணத்துக்கு எதிரானது. இப்போ என்ன செய்யணும்? யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை, ரிசைன் பண்ணிவிட்டு தேர்தலை சந்திக்கணும். ஆனால் அப்படி வந்து தேர்தலை சந்திக்காமல் ஒரு தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு சிண்டிகேட் பண்ணுறது, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடு, எனக்கு இந்த 500 கோடி கொடு, 1000 கோடி கொடு. இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் ஓடிட்டு இருக்குது. என்ன ஸ்க்ரீன் ஓடிட்டு இருக்குதுன்னா, அரசியல் கட்சிகள்லாம் வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, கம்யூனிஸ்டுகள் போயிட்டாங்க, அடுத்தது விசிகா சப்போர்ட் பண்ண போதா இல்லையா, ஏன் டிலே ஆகுது, எதுக்காக இந்த காலதாமதம், என்ன பேரம் நடக்குது. இப்போ கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை குதிரை பேரம் நடப்பதற்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் கொண்டு வந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படி சொல்கிறார். இப்போ குதிரை பேரம் நடக்குதா இல்லையா? இப்போது மெஜாரிட்டி எனக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டுட்டு வர்றதுன்னு வேறு தாராளமாக வரலாம். ஆனால் மெஜாரிட்டி எனக்கு வந்து இருக்குது, இதுதான் இருக்குதுன்னு சொல்லி, அதாவது சிங்கிள் மெஜாரிட்டியை தாண்டி எனக்கு இவங்கெல்லாம் ஆதரவு சொல்லும் போது அங்கே எண்ணிக்கை குறையும் போது அப்போ ஒரு கேள்வி வரதானே செய்யும். நீங்கள் சிங்கிள் மெஜாரிட்டி கொண்டு எனக்கு இந்த நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் ஃப்ளோர் டெஸ்ட் கொடுக்குறேன்னா முடிஞ்சிச்சு. அங்கே ஒரு கட்சி வந்து ஆதரவு தெரிவிக்கும் போது அப்போ நீங்கள் முழுமையாக கொடுங்கன்னு கேட்குறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. சரி, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருக்கதான் வச்சுப்போம், சிங்கிள் மெஜாரிட்டி வந்தவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடலாம். ஆனால் சிங்கிள் மெஜாரிட்டியாக வரும்போது நீங்கள் அந்த சிஎம்ன்ற போஸ்ட் வந்து பவர்ஃபுல்லாகிடுது பதவி. அப்போ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் பேசுவதற்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடுதல் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவர் இருக்குது, சிஎம்ன்ற பவர். மெஜாரிட்டி வந்த ப்ரூவ் பண்ண பிறகு தான் அந்த சிஎம் போஸ்ட் வலிமையாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் சிஎம் பதவி ஏற்றாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அப்போ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு வேளை வந்து குதிரை பேரம் நடக்கலான்றது அதை வந்து அந்த வாதத்தை புறந்தள்ள முடியாது. அப்போ இதுதான் நடக்குது அங்கே. அப்போ நீங்கள் வந்து முழுமையான எண்ணிக்கையை காட்டுங்க, குறைஞ்சபட்சம் லெட்டர் பேட்லையாவது காட்டுங்கன்னா அதுக்கே இன்னும் வந்து நீ வரல, நான் வரல, நீ வந்த, நீ வரல, இப்படி தான் போயிட்டுருக்கு. நேற்று வந்து முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரவு கொடுத்தா சொன்னாங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க ஆதரவு இல்லைங்கிறாங்க. விசிகா இதோ இன்றைக்கி நாளைக்கு இப்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லிட்டு இப்போ நல்லா தெரியுது ஏதோ ஒரு பேரம் நடக்குது. நீங்கள் அது பண பேரம் தான் கிடையாது, ஏன் பண பேரமும் இருக்கும். அப்போது பதவி கேட்டாலும் அதுவும் ஒரு பேரம் தான். அப்போ தேர்தலுக்கு முன்னாடி வந்து மக்கள்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழியை கைவிட்டுட்டு தேர்தல் வந்து முடிவுகள் வெளியான பிறகு இருக்கிற அந்த 2 எம்எல்ஏ வந்து இப்போ வச்சு பேரம் பேசக்கூடிய சூழல் தான் இருக்குது. அது விசிகா பண்ணால் என்ன, அது கம்யூனிஸ்ட் பண்ணால் அது மக்கள் எண்ணத்துக்கு விரோதமானது. சரி, இப்போ அதையாவது சரி சீக்கிரம் செஞ்சு தொலைக்கிறீங்களா? செஞ்சு தொலைச்சிட்டிங்கன்னா இங்கே இந்த ஊடகங்களுடைய அந்த புலம்பல் வந்து அலம்பல் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ ஊடகங்கள் எல்லாம் அலம்பல் பண்ணுறான்.
இப்போ என்ன செய்யறாங்க, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி செய்தி மகிழ்ச்சி செய்தி மாற்றி போடுவான். இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்த சில நிமிடங்கள் மாறும் அரசியல் கலன் போடுறான். எப்படா அடுத்த வீடியோ போட போகிறான்னா 2 மணிக்குன்னு போடுறான். இந்த செய்தி எப்போ போடுறான்னு கேட்டிங்கன்னா 1 மணிக்கு போடுறான். ஏன்னா 1 மணிக்கு செய்தியை போட்டுட்டு அடுத்த சில நிமிடங்கள் மாறும் கலன்னு சொல்லிட்டா அப்போ என்ன செய்யணும், அவனுடைய ஊடகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடுத்த 2 மணி வரைக்கும், 1 மணிலேருந்து. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் மக்களை வந்து அலக்கழிக்குது. ஆனால் மக்கள்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் யார்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது வாழ்க்கையில் பயணிக்கிறவங்ககிட்டையும் இந்த பத்திரிகையாளர்கிட்ட தான் அந்த பரபரப்பு இருக்க தவிர மற்றபடி மக்கள்கிட்ட யார்கிட்டையும் எந்த சலனமும் இல்லை. ரெண்டாவது இது வந்து கேட்டால் இங்கே போராட்டம் வெடிக்கும் அங்கே போராட்டம் வெடிக்கும் அப்படிலாம் எந்த போராட்டமும் வெடிக்கிற மாதிரிலாம் எல்லாம் மக்கள் வந்து இயல்பாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. விஜய் முதலமைச்சர் ஆகிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பெரிய மகிழ்ச்சிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. இந்த கேலி கூத்துக்களை வந்து சீக்கிரம் முடிங்கன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் முதலமைச்சராக கூட தேர்வு செஞ்சு முடிச்சிங்கப்பா, சும்மா அந்த தினம் வந்து இதே தொல்லையாக இருக்குது. ஏதாவது ஒரு முடிவெடுங்க. 4 நாட்களாக இதோ அதோ இன்றைக்கி அப்போ இப்போன்னு சொல்லி இழுத்துட்டு வரதை முடிச்சு தொலைங்க. என்ன ஆனாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சகிச்சுக்கிறோம், என்ன வந்தாலும் அனுபவிக்கிறோம். இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலை சந்திக்கிறோம். அப்படி ஒரு மனநிலை தான் வந்து சாதாரண மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ இந்த அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய இந்த புலம்பல் இருக்குல்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிடிவி எடுத்துங்க, டிடிவிக்கு தான் பொருந்தோம். நீங்கள் இதே டிடிவி தான் முதல்ல இருக்கிற அரசியல் கட்சியிலேயே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்குது, அவருக்கு பெரிய ஆதரவு இருக்குது, எல்லாம் பேசுனது யார்? டிடிவி தான். முதல்ல விஜய் தலைமையில் அணி அமையும் முதல்ல சொன்னது யார்? இதே டிடிவி தான். அவர் தலைமையில் ஒரு அணி அமையனே முதல்ல டிக்ளேர் பண்ணது டிடிவி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு இருக்குது சொன்னது யார்? இதே டிடிவி தான். இன்றைக்கி வந்து என்னென்னா புலம்புறது தான். இன்றைக்கி தான் புலம்பல் ஏன்னா இதுதான் சொன்னேன், இதுதான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தன் சொந்த இருக்கிறதே ஒரே ஒரு எம்எல்ஏ, அந்த ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் கொடுத்தாரா கொடுக்கலையா, எதுக்காக அங்கே போனாரா இல்லையா, ஏன் போனோம், எதுக்கு போனோம், இப்படி ஏகப்பட்ட குழப்பம் இருக்கா. நடு ராத்திரி 1 மணிக்கு ஒரே புலம்பலாயிடுச்சு. டிடிவியோட புலம்பல் வந்து 1 மணிக்கு. ஏன்னா இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து முழுக்க செய்திகள் வர்றதை பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு சூழலில் தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு யார் தான் முடிவு கட்டுறது? எதுக்காக எத்தனையோ வந்து அரசு அமைஞ்சிருக்குது. அந்த குதிரை பேரங்களும் கடந்த காலத்தில் நடக்காமலாம் எல்லாம் நடந்திருக்கு. எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க, ஹோட்டலில் தங்க வைப்பாங்க. வந்து எம்எல்ஏங்களுக்கு கடத்தின அந்த காலம்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது, கடந்த காலத்தில் நடந்திருக்கு, நடக்காமலாம் இல்லை. ஆனால் ஓவராக இருக்குன்றேன். அதுவும் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மைனாரிட்டி வந்து இப்போ கட்சி மைனாரிட்டி வாக்குகளை பெற்று ஒரு மைனாரிட்டி எம்எல்ஏக்களை உள்ள ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறான். ஊடகங்கள் இணையங்களை பயன்படுத்துகிறான், இணையங்களை வந்து குழந்தைங்களை பேச வைக்கிறான், வந்து குழந்தைங்கள்லாம் அழுது கேட்குற மாதிரி, பெண்கள்லாம் கதறி கண்ணீர் விடுற மாதிரி எவ்வளோ கட்டமைப்பு. இதெல்லாம் எங்கே போய் நிற்கும்? இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் மீது நீதியின் மீது மக்கள் வந்து நம்பிக்கை இழக்கிற மாதிரியான பல காட்சிகள் நடக்கிறத நான் பார்க்குறேன். எல்லாமே கட்டமைக்கப்படுது. எதெல்லாம் உண்மையா? கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது அப்படி தானே இங்கே பல காட்சிகள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எது உண்மைனே எது உண்மை எது பொய் ஊடகத்தில் பயணிக்கிற நமக்கே சந்தேகம் வரும்போது சாதாரண மக்கள்கிட்ட ஐயோ ஒரு குழந்தை வந்து அழுதுங்க, எங்கள் விஜய் மாமா முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கதறுதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டமைக்கப்படுது. இதை பொய்ன்னு சொல்லி கட்டமைக்கப்படுதுன்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஆதாரங்கள் தேவைப்படுது. இது ஏஐ போட்ட வீடியோவா அல்லது ஒரிஜினலா, இப்படி வந்து பல செய்திகள் இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன ஒரு லைனில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே சொல்லி பதிவு பண்ணுறேன்னு கேட்டால், என்ன நடக்கிறது அத்தனையும் சொல்லிட்டேன். என்ன நடக்கணும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேங்க. கவர்னர் ரூல் கொண்டு வரணும். இது சாதகம் பாதகம், கவர்னர் ரூல் வந்து அது ஆயிரம் இது ஆயிரம் அப்படி சட்டம் என்ன வருதோ அதுதான். ஒன்று சட்டத்தின்படி நடங்க. இங்கே மெஜாரிட்டி யாருக்கும் இல்லை, மெஜாரிட்டி யாருக்குமே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? ஒரு பக்கம் சட்டத்தின்படி நடக்கணும், இன்னொரு பக்கம் மக்கள் எண்ணத்தின்படி நடக்கணும்னா ரீஎலெக்ஷன் தான். ஐயோ அதுக்கு இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகலாம் சொல்ல முடியாது. எதுக்கு முக்கியமாக செலவுனா அதுக்கு முக்கியமாக செலவணும். ஒரு அரசை தேர்வு செய்கிறது தான் முதல் செலவே. ஒரு அரசை வந்து தேர்வு செய்யணும்னு சொன்னால் ஐயோ ஒரு புதிய அரசை தேர்வு செய்யணும்னா அதுக்கு இவ்வளோ செலவாகும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ மக்கள் எண்ணத்துக்கு எதிராக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டேங்க அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது மக்கள் எண்ணத்தையும் நிறைவேற்றணும், அதே சமயம் சட்டத்தின்படி செயல்படணும்னா ரீஎலெக்ஷன்.
ஏன்னா யாருக்குமே வாய்ப்பு இல்லை, யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. அப்போ மீண்டும் மக்களை போய் சந்திக்கிறது தானே சரி. எனக்கு மெஜாரிட்டி கொடுக்குன்னு சொல்லி போய் மக்கள்கிட்ட தான் முறையாடணுமே தவிர, இல்லை எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறோம், எங்களுக்குள்ளே ஒரு சிண்டிகேட் போட்டுக்கிறோன்னு சொல்கிறது மக்களுக்கு எதிரானது. அதனால தான் சொல்கிறேன், என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது, இதுதான் நடந்துகிட்ருக்கு. குதிரை பேரம் நடந்துகிட்ருக்கு. அது அதிகாரத்துக்காக குதிரை பேரம் நடக்குது, பணத்துக்காக நடக்குது. யாரும் இங்கே யோக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் உட்பட, விசிகா உட்பட எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பண பேரமும் நடத்துகிறாங்க. அதே சமயத்தில் வெளிப்படையாக நடக்குது, அதிகார பேரமும் நடத்துகிறாங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து எங்கள் தலைவர் வந்து 4 மணிக்கு வெளியிடுவார்ன்றாங்க. ஏன் அந்த தலைவரே அதை சொல்லலாமே? ஏன் அந்த நேரம், ஏன் இவ்வளோ டிலே? அப்போ கவர்னர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குல்ல. நம்ம எந்த கவர்னர், அவர் பின்னாடி யார் இருக்கிறாங்க, பிஜேபி இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. கவர்னர் சொன்னார் குதிரை பேரம் நடப்பதற்கு வழிவகுக்குன்னு சொல்கிறாரு. அது இப்போ குதிரை பேரம் நடக்குதா இல்லையா? 4 மணி வரைக்கும் எதுக்கு காத்திருக்கணும்? அதை இப்பயே சொன்னால் என்ன? எதுக்காக அந்த அவகாசம்? நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால், சரி நீங்கள் அப்படியே வெளிப்படையாக சொல்லுங்கள். ஆமாங்க, நாங்கள் வந்து துணை முதலமைச்சர் கேட்டிருக்கிறோங்க, சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். நாங்கள் அவங்க இன்னும் எங்களுக்கு சிக்னல் வரலைங்க, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வந்து எங்கள் முடிவுக்கு வந்து அவங்க பதில் தரல, அதுக்காக காலம். எங்கள் சைடில் நாங்கள் எந்த டிலேவும் கிடையாது. வெறும் முதலமைச்சர் பதவி மட்டுமே கேட்குற மாதிரி இல்லை, அமைச்சர் பதவி மட்டுமே கேட்குறதா இருந்தால் இந்நேரம் செய்தி வெளியாகிட்டு இருக்கோம். அந்த தலைவரே சொல்லியிருப்பார், ஆமாங்க நான் முதலமைச்சர் கேட்டிருக்கோம், கொடுத்தாங்கன்னா பண்ணுறோம், நாங்கள் 2 டிமாண்ட் வச்சுருக்கோம், இந்த டிமாண்ட் அவங்க ஏற்றுக்கினா பண்ணோம். ஆனால் இது எதுவுமே சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு முடிவு அறிவிப்போம்னு சொல்லி அப்படியே தொங்கலில் விட்றாங்கன்னா அப்போ பணப்பேரம் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அது யாருன்னா இருக்கட்டுங்க, இதில் என்னங்க இருக்குது? விசிகாவாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஎம்கே, எந்த கட்சியாக இருந்தால் அதிமுக, எந்த கட்சியாக இருந்தானே இப்போ பணப்பேரமும் நடக்குது. பணப்பேரம் நடக்கிறனால தான் வெளிப்படையாக வந்து சொல்ல முடியல, நாங்கள் இதெல்லாம் கேட்டிருக்கிறோம், இதெல்லாம் அவங்க வந்து செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டோட நலன் கருதி நாங்கள் இதெல்லாம் கேட்டிருக்கிறோம், ஏதாவது இருக்கா? கிடையாது. ஆனால் வந்து 4 மணிக்கு சொல்லுவார், அப்புறம் 6 மணிக்கு சொல்லுவார், 8 மணிக்கு சொல்லுவாங்க. 2 நாளாக இழுத்துன்னு வரானுங்க. 2 நாளாக இதோ அதோ இன்றைக்கி நாளைக்கு ஸ்கூல் பையன் மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃபீஸ்க்கும் வந்து பனையூருக்கும் போயின்னு வந்துன்னு இருக்கிறாரு வருங்கால முதலமைச்சர். அப்படி தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் இருக்குது. எல்லா கேலி கூத்துகளையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மக்கள். வெக்கமாக இல்லை? உள்ளபடியாக மக்கள் நலனுக்காக உங்களுடைய டிமாண்ட் இருக்குது ஒரு புதிய அரசுக்கிட்ட, ஒரு புதிய முதலமைச்சர்கிட்ட. நான் வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள், இன்ன கோரிக்கையை வச்சுருக்குறேங்க, இதை ஏற்றுக்கிட்டால் நாங்கள் இப்போ பாருங்கள் கம்யூனிஸ்டுகள் போயிட்டாங்க, அது கொள்கை முரண் தான், கருத்து முரண் தான், மக்கள் எண்ணத்துக்கு விரோதமானது தான். ஆனால் எந்த டிமாண்டை வைக்கல, நேராக போயிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க, போய் உட்காந்துக்கிட்டாங்க பக்கத்தில். இவன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏதோ ஒன்று நாங்கள் 2 டிமாண்ட் வச்சு, அது என்ன டிமாண்டு? அப்போ தெரியுது இது ஏதோ வந்து பணப்பேரம் தான் நடக்குது. அதிகார பேரம்னா நீங்கள் வெளிப்படையாக சொல்ல, ஆமாங்க நான் முதலமைச்சர் கேட்டிருக்கிறேங்க, துணை முதலமைச்சர் கேட்டிருக்கிறேன், அமைச்சர் கேட்டிருக்கிறேன், சொல்லுங்கள். அதை தாண்டி வேறு என்ன? அப்போது மக்கள் நலன்னா வந்து தமிழ்நாட்டோட நலன்னா மக்கள் நலன்னா நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். அது எதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊடகமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு சொல்லுவார் எங்கள் தலைவர், 4 மணிக்கு சொல்லுவார். அது நான் ராவுகால ஏமகண்டமா டைம் பாஸ் சொல்கிறதுக்கு? ஸோ இதுதாங்க இப்போ நடக்க வேண்டியது. என்னென்னா கவர்னர்கிட்ட நானே வந்து இப்போ நேரடியாக வந்து கவர்னர்கிட்ட வந்து இந்த காணொலி மூலமாக வந்து வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போ இருக்கிறது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி வழங்கப்பட்டிருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் முடிவில் வந்து மைனாரிட்டி கட்சிகளாக தான் இருக்குது, பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத கட்சிகளாக இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே டிசால்வ் பண்ணிட்டு ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்கள், அதுதான் சரியானதாக இருக்கும். இது வந்து என்னுடைய வேண்டுகோள் மட்டும் கிடையாது, இதுதான் வந்து தேவையும் கூட. அப்போ இனிமேல் வரக்கூடிய அந்த ஆட்சியும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும்னு சொன்னால், இது எப்படி இருந்தாலும் ஸ்திரத்தன்மை இருக்க போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி கட் பண்ணுவேன். எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் தான் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 4 வீலை நம்பி பயணிக்க முடியாது 5 வருஷத்துக்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீல் பஞ்சர் ஆகிடும். அப்போ என்ன செய்யுங்க, அந்த வீலை காட்டிட்டு போய் பஞ்சர் போட்டு வர வரைக்கும் வந்து மக்கள் வந்து வெயிட் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கார் வெயிட் பண்ணுமா? அப்படி தான் இருக்கும். அப்புறம் ஒரு பஞ்சர், அப்புறம் இன்னொரு வீல் பஞ்சர் ஆகிடும். அப்போது முழுக்க ஸ்டெப்னி இல்லாத ஒரு வாகனமாக தான் இது இருக்கும். எந்த நேரத்தில் எது வேணாலும் பிடிக்கும், எந்த வீல் வேணாலும் பிடிக்கும், அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால்
தெளிவாக தெரியுது. மக்கள் எண்ணம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கவர்னர் செயல்படணும். மக்கள் எண்ணப்படி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை வழங்கலை. அப்போ மீண்டும் பெரும்பான்மை வைக்கிறோன்னா மீண்டும் வந்து மக்களை அவங்க சந்திக்கிறதுக்கு ஆளுநர் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.